ஐக்கிய தேசிய கட்சியின் பொதுச் செயலாளர் திஸ்ஸா அத்தநாயக்க தமது பதவியிலிருந்து விலகுவதற்கான ராஜினாமா கடிதத்தை இன்று முற்பகல் கட்சி தலைமைத்துவம் கையெழுத்துள்ளதாக ஐக்கிய தேசிய கட்சி தகவல்கள் குறிப்பிடுகின்றன. இதேவேளை ஐக்கிய தேசிய கட்சியின் பொதுச் செயலாளர் பதவியிலிருந்து ராஜினாமா செய்த திஸ்ஸா அத்தநாயக்க அரசாங்கத்துடன் இணைந்துள்ளதாக ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச தெரிவிக்கின்றார். வேட்பு மனுக்களை தாக்கல் செய்ததன் பின்னர் கூட்டம் ஒன்றில் உரையாற்றிய போது ஜனாதிபதி இதனை தெரிவித்தார். நாட்டில் இடம்பெற்ற சம்பவங்களின் தொகுப்பு அடுத்து. வடமத்திய கிழக்கு மற்றும் ஊவா மாகாணங்களிலும் ஹம்பாந்தோட்டை மற்றும் காலி மாவட்டங்களிலும் இடைக்கிடை மழை பெய்யக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது. சில பகுதிகளில் 100 மில்லிமீட்டருக்கும் அதிகமான மழை வீழ்ச்சி பதிவாகக்கூடும் என திணைக்களம் குறிப்பிட்டுள்ளது. எரிபொருள் விலை குறைப்பிற்கு அமைய பஸ் கட்டணங்களை குறைக்க முடியாதென பஸ் சங்கங்கள் தெரிவித்துள்ளன. இம்முறை எரிபொருள் விலை குறைப்பிற்கேற்ப பஸ் கட்டணத்தை குறைப்பதற்கான சாத்தியம் இல்லை என தனியார் பஸ் உரிமையாளர் சம்மேளனத்தின் பொதுச் செயலாளர் அஞ்சன பிரியஞ்சித் தெரிவித்தார். தற்போது டீசலின் விலை குறைக்கப்பட்டுள்ள போதிலும் பஸ் கட்டணத்தை குறைப்பது தொடர்பில் நடைமுறையில் பல பிரச்சினைகள் காணப்படுவதாகவும் அதனால் இறுதி முடிவை எடுக்க முடியாதுள்ளதாகவும் இலங்கை தனியார் பஸ் உரிமையாளர் சங்கத்தின் தலைவர் கெமனு விஜயரத்ன தெரிவித்தார். எவ்வாறாயினும் பஸ் கட்டணம் தொடர்பான சில முடிவுகளை இன்று பிற்பகல் எடுக்கவுள்ளதாக தனியார் போக்குவரத்து அமைச்சர் CB ரத்நாயக்க தெரிவித்தார். குருநாகல் மடகல்ல பொல்பித்திகம தாகம பகுதியில் இன்று அதிகாலை இடம்பெற்ற விபத்தில் ஒருவர் உயிரிழந்துள்ளார். மோட்டார் சைக்கிள் ஒன்றில் மோதுண்டே குறித்த நபர் உயிரிழந்துள்ளதாக போலீசார் குறிப்பிடுகின்றனர். இந்த சம்பவத்தில் தாகம பகுதியை சேர்ந்த 49 வயதான நபரே உயிரிழந்துள்ளார். தம்புள்ளை கண்டலம பகுதியில் நேற்று பிற்பகல் இடம்பெற்ற விபத்தில் ஒருவர் உயிரிழந்துள்ளார். கண்டலமவில் இருந்து பயணித்த பஸ் வண்டியும் தம்புள்ளையில் இருந்து பயணித்த மோட்டார் சைக்கிளும் மோதுண்டு விபத்து இடம்பெற்றதாக எமது பிராந்திய செய்தியாளர் தெரிவித்தார். இந்த சம்பவத்தில் கண்டலம பகுதியில் வசிக்கும் 44 வயதுடைய நபர் ஒருவரை உயிரிழந்துள்ளார். விபத்துக்குள்ளான மோட்டார் சைக்கிளில் பயணித்த மற்ற நபர் படுகாயமடைந்த நிலையில் கண்டி பொது வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வருகின்றார். இந்த விபத்து சம்பவத்துடன் தொடர்புடைய பஸ்ஸின் சாரதி கைது செய்யப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கதாகும்.